திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் திருட்டில் ஈடுபட்டு வந்த திருடர் ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு போலீசாரிடம் வசமாக சிக்கியிருக்கிறார். நேக்காக திருடி போலீசுக்கு போக்கு காட்டிய திருடர் சோக்கு வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு தொக்காக சிக்கியது எப்படி? திருவண்ணாமலை செங்கத்தை அடுத்த கொட்டக்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் 28 வயதான சசிகுமார். இவர் கொள்கை என்ன தெரியுமா? வேலைக்கு செல்வதே தரித்திரம், சொந்தமாக தொழில் செய்பவன் தான் படைப்பான் சரித்திரம் என்பதுதான் இவரது தாரக மந்திரம். பெரிய தொழிலதிபர் போல நினைத்தால் அதுவும் தவறு. இவரது தொழில் இரவு 12 மணிக்கு மேல்தான் தொடங்கும். முகமூடியை அணிந்து கொண்டு பூட்டி கிடக்கும் வீடுகளை நோட்டம் விடும் இவர் கட்டிங் பிளேடு கடப்பாறை சகிதமாக சென்று பூட்டிய வீட்டை உடைத்து புகுந்து திருடுவதுதான் இவரது தொழில். நள்ளிரவில் யார் கண்ணிலும் படாமல் திருடிச் செல்வதில் இவர் ஒரு மாஸ்ட்ரோ. திருடிய நகைகளை மூட்டை கட்டி அலிபாபாவும் 40 திருடர்களும் போல வீட்டிலேயே குழி தோண்டி பதுக்கி வைத்திருந்துள்ளார். திருடிய நகைகளையும் பணத்தையும் வைத்துக்கொண்டு திருட்டு தொழிலதிபரால் சும்மா இருக்கவே முடியவில்லை. லேட்டஸ்ட் ஐபோன், பிராண்ட் நியூ புது கார், ரேவான் கூலிங் கிளாஸ், BMW பைக் என பளபளவென துடைத்து வைத்த வெள்ளி பானையாக ஊருக்குள் வலம் வந்திருக்கிறார் சசிகுமார். நன்றாக சம்பாதித்து பொருட்களை வாங்கினாலே நம்மூர் மக்களின் கண்களுக்கு பொறுக்காது. அதுவும் வேலைக்கு செல்லாதவனிடம் ஐபோன் 17 ப்ரோ எப்படி வந்தது? டீக்கட பாக்கியை அடைக்காதவன் எல்லாம் எப்படி டெக்ஸர் காரில் வலம் வருகிறான் என்ற சந்தேகம் ஊருக்குள் சிசிடிவி கேமராக்களை கண்களில் பொருத்தி கொண்டு திரியும் பெருசுகளுக்கு ஏற்பட்டுள்ளது. கொட்டக்குளத்தில் ஒரு எலான் மஸ்காக சசிகுமார் வலம் வருகிறார் என்கின்ற தகவல் செங்கம் போலீசாரின் காதுகளுக்கும் சென்றுள்ளது. அது எப்படி? அப்படியெல்லாம் இருக்க முடியாதே. மாசமானால் சம்பளம் வாங்கும் நம்மாலே அப்படி முடிவதில்லை, நாமே டீ கடையில் பாக்கி வைக்கிறோம் என்று நினைத்த போலீசார் விசாரித்து பார்த்தபோது ஏதோ தவறா இருக்கே என்பது அவர்களுக்கு புரிந்திருக்கிறது. வீட்டிற்கு காய்கறி வாங்க கட்டை பையுடன் சொகுசு பைக்கில் சென்று கொண்டிருந்த சசிகுமாரை பாதி வழியில் அலேக்காக தூக்கிய போலீஸ் காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர். தம்பிக்கு இம்புட்டு பணம் எங்கிருந்து வந்துச்சு என வளைத்து கேள்வி கணைகளை தொடுத்துள்ளனர். மலேசியாவிலிருந்து மாமா மணியா கொட்டுவாரு, சிங்கப்பூர் சித்தப்பா சில்லறைய செதற விடுவாரு, துபாய் தூரத்து உறவினரு தூக்கி போடுவார்களா பணக்கட்ட என கலராக ரீல் விட முயன்ற சசிகுமார் கடைசியாக போலீசார் லத்தியில் எண்ணெய் தடவுவதை பார்த்ததும் உண்மைகளை பொலவென உதிர்க்க ஆரம்பித்தார். செங்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் தான் ஒரு KGF ராக்கியாக வலம் வந்து செய்த திருட்டு சாகசங்களை எல்லாம் பிரகாஷ் ராஜ் பாணியில் பில்டப் குறையாமல் ஒப்பிக்க போலீசாருக்கு சற்று தூக்கி வாரி போட்டுள்ளது. ஊருக்குள் நடந்த பெரும்பாலான திருட்டுகளுக்கு சசிகுமார் தான் காரணம் என்பது புரிய வந்தது. அவரது வீட்டிற்கு அழைத்துச் சென்று அகழ்வாராய்ச்சி செய்த போது 40 சவரன் தங்க நகைகள், 5 லட்சம் ரொக்கம், வெள்ளி கொலுசுகள் என ஆதிச்சநல்லூருக்கு போட்டியாக அடுத்தடுத்து கிடைத்து கொண்டே இருந்தன. சசிகுமாருக்கு பல்வேறு திருட்டுகளில் தொடர்பு இருக்கலாம் என சந்தேகப்படும் போலீசார் சாருக்கு பிரியாணியை வாங்கி கொடுத்து பக்குவமாக விசாரித்து வருகின்றனர். மேலும் சசிகுமாரின் செல்போன் எண்ணை கொண்டு அவர் கடந்த சில மாதங்களாக எங்கெல்லாம் சென்றார் என்பதை டவர் லொகேஷன் மூலம் ஆய்வு செய்து வருகின்றனர். அநேகமாக செங்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் திருடப்பட்ட அனைத்து நகைகளும் கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கை போலீசாருக்கு ஏற்பட்டிருக்கிறது. கொட்டக்குளம் KGF ராக்கி திருட்டு நகையில் எலான் மஸ்காக வாழ ஆசைப்பட்டு கடைசியில் சிறையில் கழிதின்னும் நிலைக்கு தள்ளப்பட்ட சம்பவம் அப்பகுதியினரின் புருவத்தை வானவில்லை போல வளைத்து உயரச் செய்துள்ளது.